ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட்டு இன்ட்ராடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ முதல்ல நம்ம இண்டெக்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நிஃப்டியை 22,440 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். பட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. 22,440 உடைச்சு. ஸோ அதே மாதிரி செல்லிங் 22,310க்கு கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் ட்ரிகர் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி ஃபுல் டேயும் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால எந்த பையிங்கும் எந்த ஷார்ட் பொசிஷனும் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கூட சில சமயங்களில் வரலாம். இனியோ சேஃபாக உங்கள் ஃபண்டை சேவ் பண்ணி வைங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது 22,445 இந்த லெவல், இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லை, சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நிஃப்டி இது இந்த ரேஞ்சில் சப்போர்ட் லெவல் இருக்குது. அதாவது 22,355 லெவல், 355 லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நாளைக்கு நிஃப்டி ஆக்ட் பண்ண போகுது. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல் ரன்னில் ஃப்ளாட்டாக இங்கே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃப்ளாக் போல் பேட்டர்னாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃப்ளாக் போல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ளாக் போல் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபுல்லாக ஒரு ரேலி, அப்புறம் ஒரு ஃப்ளாக் மாதிரியான ஒரு டிசைன், இதை தான் ஃப்ளாக் போல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டி அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாக் போல் பேட்டர்னை தான் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ எப்பவுமே இந்த ஃப்ளாக் போல் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் பை, இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் செல், இதுதான் ஒரு க்ரைட்டீரியா அந்த ஃப்ளாக் போலுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று நியூட்ரல், 2 ஸ்டாக் சூப்பரான 3 டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு ஒரு ஸ்டாக்கில். இன்னொரு ஸ்டாக் 2 டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. மிச்சம் 2 ஸ்டாக் நமக்கு பிரேக் அவுட்டே ஆகலை. ஸோ அந்த லெவல் கிராஸ் ஆகலை, அதுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிடுது. ஸோ அதனால் 2 இன்ஆக்டிவ் ஸ்டாக்கு, 2 சூப்பர் காலு, 1 ஃப்ளாட். அதாவது பையிங் அந்தளவுக்கு மேலேயும் போல் அந்தளவுக்கு கீழே போல், எங்கே எங்கே பிரேக் அவுட் ஆச்சு அதே லெவலில் க்ளோஸும் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோடைய க்ளோசிங்கில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 22,445 லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவல். ஸோ நாளைக்கு சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,440 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 100. ஸோ டோட்டல் 22,545 வரைக்கும் நிஃப்டி போகலாம். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. சப்போஸ் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அதாவது 22,355 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 50 புள்ளிகள் ஸ்டாப் லாஸை வச்சு ஷார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் 40 புள்ளிகள், டக்குன்னு வெளியே வந்துருங்க. செகண்ட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், 22,255 அல்டிமேட் டார்கெட். ஸோ 2 சைடு நான் சொல்லிட்டேன். இப்போது இன்னும் ஒரு விஷயம் நான்
சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது நாளைக்கு இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகி உடனே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு, ஏன்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மெத்தட் சொல்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரேக் அவுட் ஆன உடனே திருப்பியும் அது கீழே வந்தது அப்படின்னா இது வந்து நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸில் ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? இந்த கேண்டிலில் சப்போஸ் பிரேக் அவுட் ஆகி இதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவ் கேண்டிலுடைய ஹையும் அந்த நெகட்டிவ் கேண்டிலுடைய லோவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகி மேலே போய் ரிவர்ஸ் வருது பார்த்தீங்களா, அதாவது அந்த கேண்டிலுடைய லோ பிரேக் பண்ணால் நிஃப்டி வந்து கீழே வரலாம். அப்போது அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகி பாசிட்டிவ் கேண்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து 40 புள்ளிகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு அது போகும். நான் சொல்கிறது பிரேக் அவுட் ஆகி நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த இதை செய்யணும். நல்லா நம்ம வச்சுங்க. நெகட்டிவ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி நடுவுலேயோ மிடில்லையோ மேலேயோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2 மார்க் பண்ணி வச்சுருங்க. லோவர் கேண்டிலுடைய கீழே பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்கேஸ் சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேண்டில், ஏன்னா நிஃப்டி ஆல்ரெடி வந்து ஒரு புல் ரன்னில் இருக்கிறதுனால செல்லர்ஸை வந்து இங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக கீழேயும் வரலாம். அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஆமாம் நேற்று ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருந்தது, ஸோ இது கீழே வரும்னு சொல்லி ஷார்ட் அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நிஃப்டி இங்கேருந்து அப்படியே யூட்டர்ன் பண்ணி மேலே போகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நிஃப்டி வந்து என்ன மாதிரியான கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, கீழே வரும். சப்போஸ் பாசிட்டிவ் கேண்டில் இந்த பிரேக் அவுட் லெவலில் இந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் நீங்கள் வந்து ஹையும் லோவும் மார்க் பண்ணி வைங்க. அந்த ஹை பிரேக் பண்ண உடனே பை பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு 40லேருந்து 50 புள்ளிகள் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போது நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரி தான் ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் அப் டவுன் இல்லை. 100 புள்ளிகள் 150 புள்ளிகள் மேலே கீழே தான் இருந்திருக்கு. ஸோ நாளையுடைய முக்கியமான பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இது எங்கே இருக்குது அப்படின்னா 47,530 லெவல். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் பண்ண போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 தடவை அந்த லெவல் வந்து வந்திருக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல அந்த 500-530 லெவல் வந்து பேங்க் நிஃப்டி டச் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் போல் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 47,530 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,800 லெவல். இது வந்து உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி 47,190, ஏன்னா பேங்க் நிஃப்டியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 47,190, ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,530, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 2 லெவல் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி 190 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,900 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி பையிங் ட்ராப் பேங்க் நிஃப்டியில் கூட வரும். இது மெயினாக ஏன் வருது அப்படின்னா ஆல் டைம் ஹை, லைஃப் டைம் ஹை இந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது.
அதாவது நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் பண்ணக்கூடிய சில தில்லாலங்கடி தான் இது. ஸோ நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி திருப்பி அது கீழே வரும். எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆன உடனே அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது இங்கே அப்படின்னு நீங்கள் தாராளமாக பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் அப்படின்னா அப்போ நம்ம தாராளமாக அந்த நான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி ஹையும் லோவும் நீங்கள் என்ன செய்யலாம்னா, சப்போஸ் இங்கே நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்க, பிரேக் அவுட் ஆகி என்ன மாதிரி நெகட்டிவ் கேண்டில் அப்படின்னா ஹையும் லோவும் மார்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பவுமே கீழே க்ளோஸ் ஆகாது, மிடில் டாப்பில் இல்லை கீழேக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அந்த ஹையும் லோவும் மார்க் பண்ணிவிட்டு லோ பிரேக் பண்ணவொன்னு செல் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு 100 புள்ளிகள் கிடைக்கும். அதே மாதிரி கீழே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னு நிறைய பேரை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ வந்து பிரேக் டவுன் ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி இங்கே பிரேக் டவுன் ஆன உடனே என்ன மாதிரியான 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரியான கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்க, உடனே 2 டாப்லேயும் பாட்டமும் ஒரு லைன் போட்டு வச்சுருங்க. அந்த லைனை பிரேக் பண்ண, அதாவது டாப் பிரேக் பண்ண ஹை உடச்சோன்னா பை பண்ணுங்கள். உங்கள் இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நீங்கள் கீழே லோ பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள், டாப்பு தான் ஸ்டாப் லாஸு. இங்கே வந்து சப்போர்ட் லெவலில் ஹை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள், லோ தான் ஸ்டாப் லாஸ். இங்கே ஹை ஸ்டாப் லாஸ், இங்கே லோ ஸ்டாப் லாஸ். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸோ ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு டபுள் டாப்பும் சொல்லலாம், இல்லை இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் அந்த மாதிரியான பேட்டர்ன் கூட சொல்லலாம். ஹேண்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, பட் இதை நம்ம கப் அண்ட் ஹேண்டிலாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் நெக் லைனு. இந்த நெக் லைனை உடைச்சா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 818, ஸ்டாப் லாஸ் 830, டார்கெட் 812, 803 அண்ட் 790. அடுத்த ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் பெட்ரோ வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து அப் ட்ரெண்டில் ஸ்டாக் இருந்ததுன்னா ஃப்ளாட்டாக ஆகுன்னா பேஸ் ஒரு ஸ்டாக் ரேலி ஆகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறதா இருந்தால் அந்த கன்சாலிடேஷனுடைய ஹையை பிரேக் பண்ணால் திருப்பி மேலே போகும். சப்போஸ் இல்லை மேலே போய் கன்சாலிடேட் ஆகி அந்த கன்சாலிடேஷன் பீரியடில் வந்து கீழே வந்துச்சுன்னா கீழே வரும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் கூட பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல இது வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்டு, அதாவது பேரிஷ் ட்ரெண்டை புல்லிஷ் ட்ரெண்டாக மாற்றணும் அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஸோ அதனால் இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். பை அபவ் 528, ஸ்டாப் லாஸ் 516, டார்கெட் 533, 540 அண்ட் 555. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எஸ்கார்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணல. ஸோ நாளைக்கு திருப்பியும் பிரேக் பண்ணி இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிச்சுன்னா பை பண்ணுங்கள். பை அபவுட் 2941, ஸ்டாப் லாஸ் 2910, டார்கெட் 2955, 2970 அண்ட் 3000. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எல்லா தடவையும் வந்து இங்கே டச் ஆகி ஷார்ப் செல்லிங் வந்திருக்கு மார்க்கெட்டில். பட் இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். பை அபவ் 1552, ஸ்டாப் லாஸ் 1533, டார்கெட் 1560, 1578 அண்ட் 1600. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், முத்தூட் ஃபின். ஸோ முத்தூட் ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு.
இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஹெட்டு, ஷோல்டர். ஸோ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவுட் 1350, ஸ்டாப் ப்ளஸ் 1330, டார்கெட் 1358, 1366 and 1387. ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ நேற்று வந்து நான் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 2 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதில் ஒன்று வந்து BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 208க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்த ஐ வந்து 213 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 2வது டார்கெட்டு இதில் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு ஸ்டாக் நான் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா செகண்ட் IGL சொல்லியிருந்தேன். ஸோ IGL வந்து $438க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட்டை கொடுத்தேன். ஐ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக 455.30. ஸோ நம்மளுடைய 3rd டார்கெட் இதுலேயும் ஹிட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 17 பாயிண்ட் நாம் கேப்சர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து PEL, பிரமில் என்டர்பிரைஸ்னு ஒரு ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேன். அதாவது ஃப்ரைடே கொடுத்துருந்தேன். அந்த ஸ்டாக் வந்து 923க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து 938 வரைக்கும் போயிடுச்சு. அதாவது இந்த 2nd டார்கெட் வரைக்கும் அன்றைக்கி போயிடுச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து திருப்பியும் ஒரு சூப்பரான ஒரு ரேலி வந்து 974 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் கொடுத்த டார்கெட் வந்து 947 தான், ஆனால் ஹை வந்து 974. ஸோ இதுலேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 51 பாயிண்ட் புள்ளிகள் நம்ம ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இன்டர்டேயில் கொச்சின் ஷிப்யார்டு இது கூட நான் சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் வந்து 876 நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஹை பாருங்கள், 1 வேல இமீடியட்டாக 930, 914 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு 38 புள்ளிகள் நாம் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நான் கால்ஸ் கொடுப்பேன். நான் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆனால் உடனே பை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சது, பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் வழிவகுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.